मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। தண்ணியில குதிக்க போறேன். இந்த ஹோட்டல்லயே இதுதான் ஸ்பெஷல். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஒரே கல்லு மாதிரி இருக்கு, அதனாலதான் இதுக்கு பேரு கல்கல்னு வச்சிருக்காங்களா? கல்கல் சாப்பிட்டா கலகலத்து போயிரும் போல இருக்கு. காலம் போன காலத்துல இத சாப்பிட வந்து அப்படிதான்டா இருக்கும். உனக்கு வயசாயிடுச்சுடா, இனிமே இதெல்லாம் நீ சாப்பிட கூடாது. வேணும்னா வீட்டுக்கிட்ட சொல்லி அரைச்சு கொடுக்கவா? நீ அதை சாப்பிட்டுக்கிறியா? இல்லனா நீயே கடை போட்டு சாப்பிட்டுக்கிட்டாதான் உண்டு. என் ஃப்ரெண்ட் முன்னாடி என்ன கலாய்க்கிறீங்களே, ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் சும்மா இருங்கடா. இதுதான் அப்பவே சொன்னாங்க, உயிர் கொடுக்கறவன் சாதா நண்பன், உயிர் எடுக்கிறவன் உயிர் நண்பன். அது மட்டுமா சொல்லிருக்காங்க? நண்பனை போக விட்டு கலாய்க்கிறவன் நண்பன்லாம் இல்ல, மூஞ்சிக்கு நேரம் உட்கார்ந்து கலாய்க்கிறவன் தான் நண்பன் சொல்லிருக்காங்க. ஒரு கல்கல்ல வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் ரவுண்ட் கட்டி என்ன கலாய்க்கிறீங்களா? எனக்கு இது பிடிக்கல, இனிமேலும் இங்க இருக்க நான் விரும்பல. வா போலாம் வெளியே. நான் வரல. அட நீ எங்க கிளம்பலான்னு பாக்குற? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் டைலாக் சொல்லி உன்னை கலாய்ச்சி தள்ளுறதுதான் எங்க வேலையை. என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்றேன், தபால் போடுறவன் தபால்காரன், அசிங்கப்படுறவன் ஆட்டோக்காரன். ரொம்ப நல்லா இருக்கே. சரி சரி இருங்க, ஒரு முக்கியமான செய்தி. ஊருக்குள்ள ஒரு புதுசா ஃபால்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்களா? இப்ப நம்ம அங்க போய் குளியல் போட்டோம்னுங்க. சளி பிடிக்கும். இப்ப போய் யாராவது அங்க குளிப்பாங்களா? போவாங்களே, மழையில போனாதான் காத்து நல்லா இருக்கும். உனக்கு தெரியாதா? அப்படியே கலகல குளு குளுன்னு ஜாலியா ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். ஆமா, நமக்கு ஒரு 4 நாள் லீவ் இருக்குல்ல, அப்ப என்ன பண்றது? எங்க வீட்டுல விட மாட்டாங்க. அட நீ ஏன் கவலைப்படுற? நாங்க தான் இருக்கோம், நாங்க வந்து பேசுறோம். என்னடா இன்னும் ஸ்கூல் பசங்க மாதிரி பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கடா போய் ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு வரலாம். நாம இந்த ஹாலிடேவை அங்கதான் செலிப்ரேட் பண்ண போறோம். அப்ப கிளம்பலாமா? அப்படியே ஒரு லாங் டிரைவ் போறோம், அங்க பாட்டு போட்டு ஜாலியா வைப் பண்றோம், ஸ்வீட் கார்ன் சாப்பிடுறோம், டீ சாப்பிடுறோம், கடைசியா வாட்டர் ஃபால்ஸ்ல ஜம்முன்னு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். வாங்க எல்லாரும் கிளம்புவோம். கண்டிப்பா போலாம். மறக்காம காசு எடுத்துட்டு வந்துருங்க. வண்டி எடுங்க. ஆட 4 மணி நேரமா இதே இடத்துல நின்னுட்டு இருக்கோம். வண்டியை எடுங்க. நம்மள மாதிரியே எல்லாரும் ட்ரிப்புக்கு போக பிளான் பண்ணிருப்பாங்களோ? இவ்ளோ டிராபிக்கா இருக்கு. ஆரம்பமே இவ்ளோ டிராபிக்கா? அப்ப போற வரைக்கும் இப்படிதான் இருக்குமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? இந்த பைக்ல போறவங்க எல்லாம் பாரு, ஜாலியா போயிட்டு இருக்காங்க. நான் அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், மழை காலத்துல ட்ரிப் எல்லாம் வேண்டான்னு. பைக்ல வந்திருந்தாலாவது இந்நேரம் போயிருக்கலாம். ஒரே பைக்ல எல்லாரும் வந்திருந்தா கீழே விழுந்தா அடிபட்டிருக்கும். கார்லங்கிறதுனாலதான் இப்படி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நம்ம அப்படியே பேச்சு போடுவோம். மாங்கா 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 மாங்கா. எனக்கு மாங்கா வேணும், மாங்கா வேணும். மாங்கானே இங்க வாங்க, எனக்கு ஒரு மாங்கா கொடுங்களேன். இங்க பாருங்க, எங்களுக்கு மாங்கெல்லாம் வேண்டாம், கிளம்புங்க. ஏன் அப்படி சொன்ன? எனக்கு மாங்கா வேணும், உப்பு மிளகாத்தூள் போட்டது. இவனுங்க கூட ட்ரிப்புக்கு வந்து ஒரு மாங்கா கூட சாப்பிட முடியலையே. நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? நான் வீட்லயே எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு இருக்கேன். உனக்காக நான் பல ஸ்பெஷலான ஐட்டத்தை செஞ்சு கொண்டு இருக்கேன். மாங்கால உப்பு மிளகாலாம் போட்டு தனியா பேக் பண்ணி டிக்கில வச்சிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சூப்பர் சூப்பர், எனக்கு ரொம்ப பசிக்குது. எடுங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். நண்பா, எடு நம்ம ஸ்பெஷல் ஐட்டத்தை. என்னடா உன் மண்டை மாதிரி காலியா இருக்கு? என்னடா பண்ண? உள்ள இருந்தா சாப்பிட ஐட்டம் எல்லாத்தையும் சொல்றா. நீ ஆட்டைய போட்ட எல்லாத்தையும். அவன் தான் கீழே தூக்கி போட சொன்னான். அவன் ஏதோ நம்ம கிட்ட விளையாடுற போல. அது நீ தானே சொன்ன, வெயிட் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கோ அதெல்லாம் கீழே தூக்கி போட சொல்லி சொன்னியே, அதான் போட்டேன். ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அவன்கிட்ட வேலையை கொடுக்காதன்னு. அவன் ஒரு வேலையை கொடுத்தா அதை 9ஆ செய்வான். அவன் இப்படி பண்ணுவானு யாருக்கிட்ட தெரியும்? தேவையில்லாத பொருள் தான் தூக்கி போட எல்லா சொல்ல. தப்பு நீ தான்டா பண்ணிருக்க. யாரோட டியூட்டி எல்லா பொருளையும் உள்ள லோட் பண்ணி வைக்க வேண்டியது? இதெல்லாம் உன் டியூட்டி தானடா. நீ எதுக்கு தூக்கி அவன்கிட்ட போய் கொடுத்த? சொல்றா. அதனாலதான் அவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். இதோட பொறுப்பு நீ தான். என்ன பண்ண? அண்ணா மாங்க கடைக்காரனா, இங்க கொஞ்சம் வாண்ணே சீக்கிரம் வாண்ணே, சீக்கிரம் வா. வண்டியில மூவ் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, கிளம்புவோமா? டிராபிக் போயிடுச்சு. அப்பா, ஒரு வழியா நம்ம அங்க போவோம். போய் நல்லா குளிப்போம். இப்போ சொல்லு, ஃபால்ஸுக்கு போய் நல்லா குளிப்போம், டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி இப்ப மியூசிக்க போடுறேன், இதுக்கு டான்ஸ் ஆடுங்க. இந்த மியூசிக் பிளேயர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வண்டி எடுக்கும் போது செக் பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பிளானா? அது வந்து நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். Hey guys,
ரொம்ப நேரம் நம்ம அமைதியாவே இருக்குமே. நாம ஏன் பாட்டுக்கு பாட்டு விளையாடக்கூடாது? நான் ஒரு வார்த்தையில முடிச்சா நீ அந்த வார்த்தையில ஆரம்பிக்கணும். ஓகே, ஆரம்பிக்கிறேன். அது வந்து இந்த வண்டியில ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வைப்பர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பாரு. இந்த வைப்பர் நீங்க யாரும் எதுக்கு கவலைப்படாதீங்க கைஸ். நம்ம அப்படியே போய் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல, புரியுதா? வைப்பர் இல்லாம எப்படி வண்டி ஓட்டுவீங்க? ஆமா ஆமா, அவ கரெக்டா தான் சொல்றா. வண்டி ஓட்ட முடியாது, சிரமம் தான். எங்கேயாவது போய் முட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? 10-15 ட்ரிப் போறவளாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ட்ரிப் போட்டு நாம பாடுற பாடு இருக்கே. அடேங்கப்பா. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. பசி வர வைத்த கிள்ளுதே. டேய், இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா? ஏதாவது பண்ணு. என்னோட வக்கீல் மூளை என்ன சொல்லுதுன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான ஐடியாவை சொல்லுது. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இங்க பலசாலி இல்லாத காரணத்தினால அவங்கள கூட்டிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு அவங்க வாளால வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? டேய், உன்னோட வால் தாண்டா பெருசா இருக்கு. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்டா. ஆமா ஆமா ஆமா, எனக்கு தான் பெரிய வால் இருக்கு. ஆனா எனக்கு தண்ணி பட்டா ஜலதோஷம் பிடிச்சுக்குமே. என் ஃப்ரெண்டு கோச்சுக்குவா. இல்ல இல்ல, நான்லாம் கோச்சுக்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க மேடம். தலைவனை தூக்கி முன்னாடி உட்கார வச்சிடலாமா? ஓகே தானே எல்லாருக்கும்? என்ன சொல்றீங்க எல்லாரும்? வேற வழியே இல்ல, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லப்பா, என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீ முன்னாடி போறியான்னு கேட்கல, நீ முன்னாடி போகணும்னு சொல்றோம். அது உனக்கு புரியுதா என்ன? தயவு செஞ்சு இறங்கி முன்னாடி போறீங்களா சார்? ஆமா சார், நீங்க முன்னாடி போங்க. நீங்க இருந்தா தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். நீ பண்ண தப்புக்கு இதான் பிராயச்சித்தம். போ போ. சூப்பரான பொசிஷன். அப்புறம் முக்கியமான கண்டிஷன், வால் ஆட்டுறத நிப்பாட்டவே கூடாது, மறந்துடாத. பாவீங்களா, பிக்னிக் வந்த என்ன இப்படி ஆக்கிட்டீங்களே. இதுக்கு பதிலா சூடா பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டு வீட்லயே இருந்திருக்கலாம். பொதுவா எல்லாரும் வாலாட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீ வாலாட்டத்தை நிப்பாட்டா பாம் தூக்கி போட்டுருவோம். பாத்துக்கோ, கேர்ஃபுல்லா இரு, புரியுதா? எனக்கு பயங்கரமா வலிக்குதுடா. இன்னும் எவ்வளவு தூரத்துக்குடா நான் இப்படியே இருக்கிறது? அதிகமா ஒண்ணு இல்ல, ஒரு 10 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் போயிடுவோம். என்னது 10 கிலோமீட்டரா? போனாலும் டிராபிக்கா? இந்த பக்கம் டிராபிக் கிளியர் ஆக ரொம்ப நேரம் ஆகும். என்ன பண்றது? இங்க ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. இப்படி போனா 5 கிலோமீட்டர்ஸ் தான். இது யாரும் பார்க்கல. நான் மேப்ல பார்த்தேன். வாங்க நம்ம போலாம். நான் கூட பார்த்தேன், மழை நின்னுடுச்சு. சரி, அவனை கூப்பிட்டு உள்ள உட்கார சொல்லுங்க. யாரு பெத்த பிள்ளையோ, தேங்க்ஸ்மா. எக்ஸ்கியூஸ் மீ, இத சாப்பிடுறீங்களா? பார்த்து பொறுமையா போடாதே. இதுதான் அந்த ஷார்ட் ரூட்டா? நான் பார்க்கும்போது ரோட் டேமேஜ்ல அதுல இல்லையே. நல்லா மாட்டிக்கிட்டோமா? இதுக்கு தான் நான் சொன்ன மழை காலத்துல ட்ரிப் வேண்டான்னு. சரி விடுங்க, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. வேற எதுக்கு டென்ஷன் ஆகுது? இப்ப நம்ம வண்டியை எப்படி வெளியில எடுக்கிறது? அதெல்லாம் உனக்கு கவலைப்பட தேவையில்ல. இந்த மாதிரி ஆபத்தான காலத்துல உதவி செய்யறதுக்கு நம்ம டீம்ல 2 பேர் இருக்காங்க, புரியுதா? அவங்க நல்லவங்க, வல்லவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. இதோ இவங்க 2 பேரும். சூப்பர் நண்பா, கரெக்டான சமயத்துல மாட்டி விட்டுட்டேன். சரி சரி, நான் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். இவங்க 2 பேரும் வண்டிக்கு பின்னாடி இருந்து தள்ளி விடுவாங்க. நானா? அப்படி சொல்றா தம்பி. 2 பேரும் பின்னாடி போய் தள்ளுறீங்களா? நான்லாம் போக மாட்டேன். சிறுசு வா, 2 பேரும் போய் தள்ளிடுவோம். நம்மளே பாக்குறாவ. நல்லா தள்ளுங்க, தள்ளுங்க. ஜோர்தார், வண்டியை வேகமா எடுக்காத. சூப்பர், 2 பேரும் கலக்கிட்டீங்க. என்ன தோஸ்தா, உள்ள வரீங்க 2 பேரும்? எங்க வரீங்க? இப்படியே வண்டிக்குள்ள ஏறீங்க, வண்டி மொத்தமா நாசமாயிடும், புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா வண்டி ரூஃப் மேல உட்கார்ந்துட்டு வாங்களே. ரூஃப் மேல நாங்க எப்படி உட்கார முடியும்? இல்ல இல்ல இல்ல, இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே நல்ல ஐடியாவா தோணுது. ஒழுங்கா குட் பாய்ஸா மேல ஏறி உட்கார்ந்துக்கோங்க. செல்லுங்களா போங்க. இங்க பாரு, நான் வண்டி ஓடிட்டு வந்தேன். நான் போய் குளிச்சிட்டு வந்துறேனே. ரூஃப் மேல படுத்துட்டு வாங்க. இதுக்கு தான் முன்னோர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கர்மா இஸ் எ பூமராங். சரி, நான் போய் வண்டியை ஓட்டுறேன். என்ன இது பழிவாங்கும் படலாம்.
வாழைப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி இவ்ளோ பேர் இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இவ்ளோ பேர் முன்னாடி நாம எப்படி குளிக்கிறது? இந்த ட்ரிப்பே வேஸ்ட். இதுக்கு தான் நான் வேண்டான்னு அப்பவே சொன்னேன். சரி சரி நில்லுங்க. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆனா எப்படி? வந்தாச்சு, இதுக்கப்புறம் எப்படி என்ஜாய் பண்ணணும் தான் பார்க்கணும். அங்க பாருங்க, அந்த மவுண்டன்ஸ் பக்கமா நடப்போம். காட்டுக்குள்ள எப்படி நடக்கிறதே ஒரு தனி சுகம்தான். பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. அங்க பாரு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன ஒழுங்கா பிளான் போடுங்கன்னு. தேவையில்லாம எங்களை கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க. இங்க ஒரு சீக்ரெட் வாட்டர்ஃபால் இருக்கு. எப்படி நம்ம ஷார்ட் கட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? குளிப்போம். இதுதான் நான் சொன்னேன், ட்ரிப்புக்கு போனா நல்லா இருக்கும்னு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ என்ன சொன்ன? எதுக்கு இங்க வந்தோன்னு கேட்ட. ஆனா இப்ப நல்லா என்ஜாய் பண்றியா? இதுதான் முன்னோர்கள் முன்னாடி சொல்லிருக்காங்க. பிரச்சனை வந்தா ஐயோ அம்மா அடிச்சுன்னு அழுகுறதுக்கு பதிலா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு. புரிஞ்சுதாடா உங்களுக்கு? அதோட சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு.